ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டம் அத்தியாயம் 2 ஸ்லோகம் 28. ததோ விசேஷம் பிரதிபத்திய நிர்பயஸ்தேனாத் நாபோ நலமூர்த்திரத்வரன் ஜோதிர்மயோ வாயுமுபேத்ய காலே வாயுவாத்மனாகம் பிருகதாத்மலிங்கம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் அகிலோலோக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரி. சத்தியலோகத்தை அடைந்த பின் பயமின்மையால் தனது உடலை ஸ்தூல உடலிலிருந்து சூக்ஷ்ம உடலுக்கு மாற்றிக்கொள்ள பக்தனால் முடிகிறது. படிப்படியாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக நிலத்தன்மையிலிருந்து நீர்த்தன்மைக்கும், பிறகு நெருப்பு, பிரகாசம், காற்று மற்றும் ஆகாயம் போன்ற அதிக சூக்ஷ்மமான வாழ்நிலைகளையும் அவன் அடைகிறான். பொருளுரை: ஆன்மீக பூரணத்துவத்தாலும் பயிற்சியாலும் பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகத்தை அடையக்கூடியவன் மூவேறு வகைப்பட்ட பக்குவங்களை அடைய தகுதி உள்ளவனாகிறான். புண்ணிய கர்மங்களின் வலிமையால் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தை அடைந்தவன் அவனது புண்ணிய கர்மங்களின் தரத்திற்கு ஈடான இடங்களை அடைகிறான். அந்த இடத்தை விராட் அல்லது ஹிரண்ய கர்ப்ப வழிபாட்டின் பலத்தால் அடைய பெற்றவன் பிரம்மதேவர் முக்தியடையும் பொழுது அவரோடு ஒன்றாக முக்தியடைகிறான். ஆனால் பக்தி தொண்டின் வலிமையால் அந்த இடத்தை அடைபவன் எவ்வாறு பிரபஞ்சங்களின் பல்வேறு திரைகளை அல்லது மண்டலங்களை ஊடுருவிச் செல்கிறான் என்பதும், இவ்வாறாக பரமன் வாழும் பரிசுத்தமான சூழ்நிலையில் தனது உன்னதமான சொரூபத்தினை முடிவில் எவ்வாறு வெளிப்படுத்துகிறான் என்பதும் குறிப்பாக இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீல ஜீவகோஸ்வாமியின் கருத்துக்கேற்ப எல்லா பிரபஞ்சங்களும் மேலும் கீழுமாக கும்பலாக கூட்டப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியே 7 விதமான அடுக்குகளை அல்லது திரைகளை கொண்டுள்ளன. நீர் மேலோங்கியுள்ள பகுதி 7 திரைகளுக்கு அப்பால் உள்ளது. ஒவ்வொரு திரையும் அதற்கு முந்தையதை விட 10 மடங்கு அதிக விஸ்தாரமானதாகும். அத்தகைய பிரபஞ்சங்கள் அனைத்தையும் தமது சுவாசத்தின் கால அளவுக்குள் படைப்பவராக முழுமுதற் கடவுள் பிரபஞ்ச கூட்டங்களுக்கு மேலே சயனித்தபடி இருக்கிறார். காரணக்கடலில் உள்ள நீர் பிரபஞ்சத்தை மூடியுள்ள நீரை போலலாமல் வேறு விதமாக அமைந்துள்ளது. பிரபஞ்சத்தின் மூடியாக அல்லது திரையாக செயல்படும் நீர் பௌதிகமானது, ஆனால் காரணக்கடலில் உள்ள நீர் ஆன்மீகமானதாகும். அதன் காரணமாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ள நீர்த்திரை எல்லா ஜீவராசிகளுக்கும் உள்ள பொய் அகங்கார திரை என்று கருதப்படுகிறது. மேலும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஜடத்திரைகளிலிருந்து படிப்படியாக விடுபடும் முறையானது ஸ்தூலமான ஜட உடலின் பொய் அகங்காரத்திலிருந்து படிப்படியாக முக்தியடையும் முறையாகும். அதன் பின் பகவானுடைய ராஜ்யத்தில் தூய ஆன்மீக உடலை பெறும் வரை சூக்ஷ்ம உடலோடு உணர்வு தன்னை இணைத்துக் கொள்கிறது. ஜட இயற்கையின் ஒரு பகுதி பகவானால் இயக்கி விடப்பட்ட பின் அது மகத்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை ஸ்ரீல ஸ்ரீதர் சுவாமி உறுதிப்படுத்துகிறார். மகத்துவத்தின் ஒரு சிறிய பகுதி பொய் அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. அகங்காரத்தின் ஒரு பகுதியே ஓசையின் அதிர்வாக உள்ளது. மேலும் ஓசையின் ஒரு பகுதியே காற்று மண்டலம் ஆகும். காற்று மண்டலத்தின் ஒரு பகுதி வடிவங்களாக மாற்றப்படுகிறது. வடிவங்கள் மின்சாரம் அல்லது வெப்பத்தின் சக்தியை உண்டாக்குகின்றன. வெப்பம் பூமியினுடைய நறுமண வாசனையை உண்டாக்குகின்றது. ஸ்தூலமான பூமி அத்தகைய நறுமணத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. மேலும் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பிரபஞ்ச தோற்றமாகிறது. பிரபஞ்ச தோற்றத்தின் குறுக்களவு 4,00,000 கோடி மைல்கள். பிறகு பிரபஞ்ச திரைகள் துவங்குகின்றன. திரையின் முதல் அடுக்கு 80 மில்லியன் மைல்கள் பரப்பளவு கொண்டது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. பிறகு பிரபஞ்சத்தின் அடுத்தடுத்து உள்ள திரைகள் முறையே நெருப்பு, பிரகாசம், காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை ஒன்றுக்கு பின் ஒன்றாக அதற்கு முந்தைய திரையை விட 10 மடங்கு அதிகமாக பறந்து விரிந்துள்ளது. அச்சமற்றவனான பகவத் பக்தன் அவற்றில் ஒவ்வொன்றையும் ஊடுருவிச் சென்று தூய பிரதேசத்தை இறுதியில் அடைகிறான். அதன் பின் பக்தன் வைகுண்ட லோகங்கள் ஒன்றினில் புகுந்து அங்கு பகவானை போன்ற ரூபத்தை ஏற்று பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுகிறான். அதுவே பக்தி யோகத்தின் மிக உயர்ந்த பூரணத்துவமாகும். பக்குவமடைந்த யோகி இதற்கு மேல் ஆசைப்பட வேண்டியதோ அடைய வேண்டியதோ ஒன்றுமில்லை. எந்த ஒரு யோகி ஓரளவுக்கு பக்தி தொண்டினால தூய்மைப்படுத்தப்பட்டு இருக்கானோ அந்த யோகி சத்தியலோகத்தை அடைந்த பிறகு அதையும் தாண்டி வெளியில போறான். இந்த உலகம் 7 லோகங்களால் அமையப்பட்டிருக்கு. இந்த 7 லோகங்கள் சேர்ந்த அந்த வட்டமானது இங்க 40 லட்சம் கோடி மைல்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இந்த பிரபஞ்சத்தினுடைய உள்ளளவு 40 லட்சம் கோடி மைல்கள். அதை
அதுக்கு வெளியில பார்த்தோம்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பல்வேறு விஷயங்களால மூடப்பட்டிருக்கு. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதிலெல்லாம் மூடப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா முந்தினதோட 10 மடங்கு பெருசு. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு. ஒரு யோகி இதை கடந்து போகும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்தந்த வாசனைகளை விட்டுட்டு வெளியில போகும்போது தூய்மையா போறான். இது எல்லாமே இந்த மொத்த பிரபஞ்சம் எல்லாமே இது மாதிரி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிரபஞ்சத்தோட சேர்ந்து கடுகு மூட்டை மாதிரி அடைச்சி வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வெளியில வரும்போது அங்க காரணக்கடல் இருக்கு. அந்த காரணக்கடல்ல மகாவிஷ்ணு சயனித்திருக்கார். அவருடைய மூச்சு காற்றுல இருந்து இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகுது. அவர் மறுபடியும் இழுக்கும் போது இந்த பிரபஞ்சங்கள்லாம் உள்ள போகுது. இதிலிருந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை நித்தியமற்றதா இருக்கு. இந்த பிரபஞ்சம் பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய பிரபஞ்சம் மாதிரி, ரொம்ப நிறைய ஜீவன்கள் இருக்கிற மாதிரி, ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது எல்லாமே ரொம்ப அற்பமான ஒன்று தான். கிருஷ்ணர் சொல்றார், இது எல்லாமே தன்னுடைய சக்தியில ரொம்ப நுணுக்கமான ஒரு பகுதி. ஏக்கம் ஸ்தேன ஸ்திதோ ஜெகத். இந்த உலகம் மொத்தமும் என்னுடைய சக்தியில ரொம்ப குறைவு. சில நேரங்கள் அது கால் பகுதின்னு சொல்லப்படும். கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள், எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள், இது எல்லாமே கிருஷ்ணருடைய சக்தியில கால் பங்கு. இங்க பிரம்மலோகத்தை 3 தரப்பட்ட மக்கள் போவாங்க. ஒருத்தவங்க புண்ணிய செயல்னால போகலாம், இன்னொருத்தவங்க ஹிரண்ய கர்ப்பா வழிபட்டு போகலாம், அதாவது விராட்ட ரூபத்தை வழிபட்டு போகலாம், இன்னொருத்தவங்க கொஞ்சம் பக்தி தொண்டோட இணைஞ்சு அங்க போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. யார் ஒருத்தவங்க புண்ணிய செயல்னால போறாங்களோ அவங்க புண்ணிய செயலுக்கு தகுந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரலாம் புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறம். உண்மையில எவ்வளவுக்கு எவ்வளவு மேல இடத்துக்கு போறாங்களோ, புண்ணியத்தினால போறாங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அக்கௌண்ட் சீக்கிரம் முடிஞ்சு திரும்பி இங்க வந்துருவாங்க. புண்ணிய செயல்னால மேல போறதுக்காக புண்ணியம் பண்ணலாம். ஆனா மேல போனோம் அப்படின்னா புண்ணியம் எல்லாம் தீர்ந்து போயிடும், சீக்கிரம் தீர்ந்து போயிடும். இப்ப நம்ம எங்கேயாவது சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு சுற்றுலா போனோம்னா நம்ம பணமெல்லாம் சீக்கிரம் சேர்ந்து போயிடும். இங்க இருந்து நம்ம சுற்றுலா போலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சுக்கிட்டு வட இந்தியாவில் போய் கொஞ்சம் நிறைய இடங்களை சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தோட போனாங்க அப்படின்னா ஒரு மாசம் தங்கலாமா, 1 மாசம் சுத்தலாமா சுற்றுலால? ஓகே, ஓரளவுக்கு 1 மாசம் சுத்தலாம் ஒரு குடும்பம் போனாங்கன்னா. அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3000 ரூபால முடியுமா? ஓகே, 3000 வச்சுக்கிட்டா கூட மேக்சிமம் 1 மாசம் சுத்தலாம். ஆனா அதே 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு அவன் சிங்கப்பூர் போனான்னா 1 வாரமா போறதுக்கு பிளைட் சார்ஜுக்கு சரியா போயிடும். போயிட்டு திரும்பி வர வேண்டியதுதான். உடனே அங்க சுத்துறதுக்கு ஒன்றும் பணம் இருக்காது. அதே மாதிரிதான் எவ்வளவுக்கு எவ்வளவு மேல ஒருத்தன் போறானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவன் புண்ணியம்லாம் சீக்கிரம் கரைஞ்சு போயிடும். நம்ம நினைக்கலாம், நான் இவ்வளவு நிறைய புண்ணியம் செய்யறேன், சொர்க்கத்துல போய் ரொம்ப நாள் அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஆனா செய்யற புண்ணியம் எல்லாம் அங்க போனே புசுக்குன்னு சின்னதாயிடும். ஏன்னா அவ்வளவு செலவாய் போயிடும். ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம செஞ்ச புண்ணியம்லாம் தீர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கோம். அப்புறம் மறுபடியும் பொத்து நீங்க எவ்வளவு வேண்டத்தான். அது மாதிரி பிரம்மலோகம் வரைக்கும் எவன் புண்ணிய செயலால போறானோ அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, பிரம்மலோகம் வரைக்கும் புண்ணியத்துல போறது. ஆனா புண்ணியம் செஞ்சு பிரம்மலோகத்துக்கு போறவன் அந்த புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எங்க போகணுமோ அங்க வந்துருவான். ஆனா இன்னொரு தரப்பின மக்கள் அவங்க ஹிரண்ய கர்ப்பா அல்லது பகவானுடைய விராட்ட ரூபத்தை
வழிபட்டு அது மூலமா பிரம்மலோகத்தை அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. விராட்ட ரூபத்தை வழிபடுறவங்க பிரம்மலோகத்தை அடைஞ்சாங்க அப்படின்னா பிரம்மா எப்போ முக்தி அடைவாரோ அப்ப இவங்களும் சேர்ந்து முக்தி அடைஞ்சிருவாங்க. அதான் பிரம்மாவினுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதுதான். பிரம்மாவினுடைய ஆயுள் எப்போ முடியும்? அது இருக்கு, எங்கேயோ போகும். நம்ம கணக்கெல்லாம், நம்ம மேத்தமெட்டிக்கல் டிஜிட் கால்குலேஷன்லாம் எங்கேயோ தாண்டி போயிடும். அவ்வளவு வருடங்கள் பிரம்மலோகத்துல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்மா முக்தி பெறும்போது அவரோட முக்தி பெறலாம். ஆனா யார் ஒருத்தர் ஓரளவுக்கு பக்தி தொண்டோட இணைஞ்சு பிரம்மலோகத்துக்கு போறாங்களோ அவங்க அந்த நிலையிலிருந்து படிப்படியா தங்களை மேலும் தூய்மைப்படுத்திட்டு நேரா மேல வைகுண்ட லோகத்துக்கு உயர்வு பெறலாம் அப்படின்னு இங்க சொல்லப்படும். அதனாலதான் இந்த புண்ணிய செயல்கள்னால எந்த பலனும் கிடையாதுன்னு சொல்லப்படுது. புண்ணிய செயல்னாலேயோ ஹிரண்ய கர்ப்பா வழிபடுறதுனாலயோ இதெல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா ஓரளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யற மாதிரி தெரியும். ஆனா இறுதியில பார்த்தோம்னா இந்த புண்ணிய செயல்களால ஜீவன்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு புண்ணியம் சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ இயற்கையா அதோட சேர்ந்து பாவமும் வரும், பிராயசித்தம் பண்ணல அப்படின்னா. அதனாலதான் நிறைய பேர் வேத கலாச்சாரத்துல புண்ணியம் பண்றவங்க அதோட சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் நடுவில் பிராயசித்தம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யாகம் பண்ணதுக்கு அப்புறம் பிராயசித்த யாகம் பண்ணும். ஏன்னா ஒவ்வொரு யாகத்திலையும் எவ்வளவோ தப்பு இருக்கும். யாகம் பண்றேன்னு நினைச்சு புண்ணியம் சேர்க்கிறேன்னு சொல்லி யாகம் பண்ணுவான். ஆனா அந்த யாகத்துல பாவமும் சேரும். சும்மா அதாவது யாகமே பண்ணாம இருக்கிறதோட யாகம் பண்ணி வரக்கூடிய பாவம் அதிகமா இருக்கும். புண்ணியமும் வரும், பாவமும் வரும், ரெண்டும் சேர்ந்து வரும். அதனாலதான் பொதுவா யாகம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்குன்னு பிராயச்சித்த யாகங்கள்லாம் இருக்கு. உடனே அதுக்கு கொஞ்சம் யாகங்கள்ல தவறு நிகழ்ந்திருக்கும். நிச்சயமா தவறு இல்லாம யாகம் பண்ண முடியாது, வேத காலத்திலயும் முடியாது, இன்னைக்கெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு பிராயச்சித்த யாகமே யாரும் பண்றதே கிடையாது. இன்னைக்கு பண்ற யாகத்தினால புண்ணியம் கிடைக்குமா சந்தேகம்தான். ஏன்னா யாரும் ஒழுங்கா யாகம் பண்றது கிடையாது. அப்படியே புண்ணியம் கிடைச்சாலும் அதோட சேர்த்து வரக்கூடிய பாவம் அதிகமா வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. இன்னைக்கு செய்ய யாகத்தோட புண்ணியத்தோட பாவமே அதிகமா வரும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வரக்கூடிய பிராமணர்கள்லாம் ஹரே கிருஷ்ணா எப்படி என்ன தன்மையோட வராங்க, யாகம் பண்றதுக்கு வர்றவங்கெல்லாம் எல்லாம் காசு பணத்துக்காக வராங்க. எல்லாம் அவங்கவுங்களுடைய புலனின்பத்துக்காக வராங்க. யாகம் அப்படிங்கிறது விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும். யக்ஞேஸ்வரா அவர், யக்ஞா அவருடைய பெயரே யக்ஞா, விஷ்ணுனுடைய பெயர்கள்ல ஒன்று யக்ஞா. ஆனா இந்த யாகம் பண்றவங்க எல்லாம் விஷ்ணுவை திருப்திப்படுத்துறதுக்காகவோ எந்த ஒரு ஆன்மீக நன்மைக்காகவும் பண்றது கிடையாது. அதனால இயற்கையா இன்றைக்கு நடக்கக்கூடிய யாகங்கள் புண்ணியத்தை விட பாவத்தை அதிகமா சேகரிக்குதுன்னு நம்ம சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் புண்ணியம் இருக்கு, பாவம் இருக்கு. சில செயல்கள் முற்றிலும் பாவமா இருக்கும், வாஸ்தவம் தான். ஆனா பொதுவா நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயே புண்ணியம் இருக்கலாம், பாவமும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வெறும்னா சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சமைக்கிறதுல இல்ல யாகத்தை எடுத்துப்போமே, யாகம் பண்றான், யாகத்துல நெய் உபயோகப்படுத்துறான். அந்த நெய்யை உபயோகப்படுத்தும் போது அந்த நெய்யை தயாரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தின பசுக்களை அது கொடுமைப்படுத்தி அந்த நெய்யை வந்திருந்தது அப்படின்னா அந்த நெய்யை உபயோகப்படுத்துறதுல உனக்கு பாவம் இருக்கு, நம்ம பாவத்துல பங்கு எடுத்துக்கிறோம். ஆமா, கர்ம காண்டம்னா அப்படிதான். நெய்யை தூக்கி யாகத்துல கொண்டானா ஊத்தலாம். ஆனா ஒவ்வொரு ஸ்பூன் நெய்யை ஊத்தும் போதும் அதுல பாவம் சேரும் ஒருத்தனுக்கு. அந்த பசுமாடு ஒழுங்கா நடத்தப்படலை அப்படின்னா, இன்னைக்கு நடக்கிற பசுமாடெல்லாம் எப்படி நடத்தப்படுதுன்னு நமக்கு தெரியும். அதனால இந்த கர்ம காண்டத்தினுடைய வழிமுறை அது மாதிரி கடினமான ஒன்று. ஆனா யார் ஒருத்தர் பக்தியினுடைய அறிகுறி அங்க இருக்கோ
அத்தகைய நபர்கள் இந்த உடல் சார்ந்த அடையாளங்கள் அல்லது உடலினுடைய வஸ்துக்கள், இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தூய்மையா வெளியில போக முடியுது. அதனாலதான் பக்தி தொண்டை நம்ம பயிற்சி பண்ணும்போது கூட இந்த அகங்காரம், பௌதிக விஷயங்கள், பற்றுதல், இதெல்லாம் நம்ம தவிர்க்க பார்க்கணும். அவ்வளவு எளிதல்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணும். நம்ம இந்த மாதிரி யோக வழிமுறையை பின்பற்றது கிடையாது. இன்னைக்கு நடைமுறையில, கலியுகத்துல நடைமுறையான வழிமுறை ஹரிநாம சங்கீர்த்தனம். நம்ம நாம சங்கீர்த்தனத்தை பின்பற்றோம். கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படிங்கிற மிக உயர்ந்த வழிமுறையை பின்பற்றோம். கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படின்னா அனுகூல்ய சங்கல்பா பிரதிகூல்யன வர்ஜனம். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதோ அதை ஏற்றுக்கொள்றோம், எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலம் இல்லாம இருக்கோ அதை நிராகரிக்கிறோம். அதனால கிருஷ்ண பக்தியில ஈடுபடும் போது கூட நம்ம இந்த பௌதீக விஷயங்கள் நம்மளை கலங்கப்படுத்தாம பார்த்து கொள்ளணும். இந்த கலங்கங்கள் ரொம்ப அபாயகரமானவை. சைத்தன்ய மகாபிரபு அதை நமக்கு விளக்குறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பத்தி. பக்தி தொண்டு அல்லது பக்தி அப்படிங்கிற ஒரு செடியை நம்ம வளர்க்கும் போது அதை கவனமா பராமரிக்கணும். வெளியில இருந்து வந்து ஆடு மாடு தின்னுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல உள்ளேயே பக்கத்துல நிறைய களைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பக்தி செடிய பாதுகாக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோடு இருக்கணும். அந்த பக்தி செடியில பௌதிக மூலக்கூறுகள் கலக்கக்கூடாது, அதுல ஆர்வம் இருக்கணும். பௌதிக விஷயங்களை பக்தி அப்படிங்கிற பேர்ல இணைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப அபாய சங்கு முழங்கணும் நம்மளுடைய இதயத்துல. பல நேரத்துல பக்தியை பயிற்சி பண்ணும்போது கூட பௌதிகமான இடையூறுகள் நிறைய வரும். உண்மையில பக்திக்கு எந்த ஒரு பௌதிக இடையூறும் கிடையாது. பக்தியை எதையுமே தடுக்க முடியாது. ஒருத்தருடைய பக்தி எதை சார்ந்தும் கிடையாது. பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கும் ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு. ஆனாலும் நடைமுறையில சாதன பக்தியை பயிற்சி பண்ணும்போது நம்ம கிட்ட ஏற்கனவே நிறைய அனர்த்தங்கள் இருக்கிறதுனால, அனர்த்தங்கள் எல்லாம் நம்மளை விட்டு இன்னும் களையாத காரணத்தினால அந்த அனர்த்தங்கள் அப்பப்ப மேலோங்கி வரும். பக்தியை பயிற்சி செய்யும் போது நம்ம அந்த அனர்த்தங்கள்ல ரொம்ப கவனமா கையாளணும். காம, குரோத, லோப, மத, மோக, மத்சர்யா, இது எல்லாமே அப்பப்ப எழுந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருத்தர் ஒரு நல்ல பக்தரா இருந்தார் அப்படின்னா நிச்சயமா அது கிருஷ்ணருக்கு பிரியமானது, பிரபுபாது பிடிக்கும். நிறைய சேவை பண்ணாங்க அப்படின்னா அது அவசியம். எல்லாரும் நிறைய சேவை பண்ணணும் அப்படிங்கிறது. அதே சமயத்துல நான் சேவை பண்றேன் அப்படிங்கறதுனால என்னுடைய பௌதிக கலங்களுக்கு அங்க இடம் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. நான் தான் சேவை பண்றேனே, கொஞ்சம் என்னுடைய பௌதிக குணத்தை நான் வெளிக்காட்டிக்கிட்டா என்ன, கொஞ்சம் நான் பௌதிகமா பேராசைப்பட்டா என்ன இருக்கு, கொஞ்சம் நான் காமத்துல ஈடுபட்டா என்ன இருக்கு, கொஞ்சம் நான் கோவப்பட்டா என்ன இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய பௌதிக ஆன்மீக கிரெடிட் வந்து குறைஞ்சு போயிடும். அப்படி சேர்த்து வைக்கிறதெல்லாம் நல்லா சேர்த்து வைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்போம், அது அப்படியே டங்குன்னு போயிடும். அழிக்கிறது ஈஸி. அதனால பக்தர்கள் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பயிற்சி பண்ணும்போது இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்.
நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பௌதிக விஷயங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு வாழ்க்கையில கிருஷ்ணர் சொல்றார் கீதையில, திரிவிதம் நரகஸ்யேதம், திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் துவாரம் நாசனம் ஆஸ்தித் கண்டிருக்கிறேன். காம குரோத ஸ்லோபஸ் காம குரோத லோபம். எனிவே, 3 நரகத்தினுடைய கதவுகள் 3. அதுல காமம், கோபம், லோபம், பேராசை, இந்த 3ஐயும் கிருஷ்ணர் சொல்றார். சில நேரங்கள்ல கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும்போது நமக்கு சேவைக்கு ஏதாவது இடையூறுகள் வரும்போது கோபம் வரலாம். கிருஷ்ண பக்தியில தெய்வீகமான கோபங்களுக்கு இடம் உண்டு. பாகரம் அர்ஜுனன் கோபம் இருந்தாதான் போர் புரிய முடியும். ஹனுமான் கோபத்தினாலதான் லங்கையை எரிச்சார். இந்த 2 ஸ்ரீல பிரபுபாதா அடிக்கடி கொடுக்கக்கூடிய உதாரணம் கோபத்திற்கு. ஆனா அதே சமயத்துல கிருஷ்ண பக்தர்கள் கோபப்படலாம் தப்பு இல்ல, சண்டை போடலாம் தப்பு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பக்தர்களுக்கு நடுவில் சண்டை போட்டுட்டே இருந்தோம்னா அப்ப நம்மளுடைய ஆன்மீக சக்தி அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். நான் செய்யறது சரிதானே, ஏன் சண்டை போடக்கூடாது, சரியா இருந்தா என்ன தப்பா இருந்தா என்ன, கிருஷ்ணருக்கு தெரியும் நீ செய்யறது சரியா தவறான, அதுக்கு ஏன் சண்டை போடணும். சண்டை போடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா அது உண்மையிலேயே பக்தியில முன்னேறதுக்கு பெரிய தடையா இருக்கும். சண்டை போடணும்னு நினைச்சா வெளியில போய் மாயாவாதிகளோட சண்டை போடும், நாஸ்திகளோட சண்டை போடும். ஏன் பக்தரோட சண்டை போடணும்? சின்ன சின்ன விஷயமா இருக்கும். பார்த்தோம்னா நான் இங்க தானே கர்த்தால் வச்சிருந்தேன், உன்னை யார் இங்க தூக்கி வைக்க சொன்னான். அப்படி உபயோகப்படுத்தும் போது என்ன ஆகும், நம்ம சேர்த்து வைக்கிறலாம் அப்படியே சுருங்கி இறங்கும். கோபம், ஆன்மீகமான கோபத்துக்கும் பௌதிகமான கோபத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ஆன்மீகமா வரக்கூடிய கோபம் கிருஷ்ணருடைய சேவைக்காக வரக்கூடியது. சில நேரங்களில் நான் கிருஷ்ணருடைய சேவைக்காக தானே கோபப்படுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அதனுடைய விளைவையும் பார்க்கணும். ஹனுமான் ராமருக்காக கோபப்பட்டார், விளைவு என்ன? ஹனுமானுக்கு பெரிய பொக்கிஷம் கிடைச்சது. ராமருக்கு பிரியமானவர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானம் கிடைச்சது ஹனுமானுக்கு. அப்ப நம்ம பார்க்கலாம், நம்ம கோவப்பட்டதுனால என்ன ஆகுது, மண்டை பிடிச்சி 4 நாள் மண்டை உடைச்சுக்கிட்டே இருப்போம். ஐயோ அவன் என்ன இப்படி சொல்லிட்டான், அவன் என்ன எப்படி சொல்லிட்டான், நான் அதையே நினைச்சு மண்டையில போட்டு கொடைஞ்சுக்கிட்டு நம்மளால சாதாரணமா யோசிக்கவே முடியாது. ஜபம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஐயோ இந்த பாயிண்ட் அவன்கிட்ட சொல்லி அவனை தோக்கடிச்சிருந்திருக்கலாம்டா, வேற அவன்கிட்ட சண்டை போடும்போது இது யோசனை வரலையே, ஹரே ராமா ஹரே ராமா, அத அவன் நாளைக்கு வச்சுக்கிறேன், அவனை என்கிட்ட வராமையா போயிடுவான். இப்ப என்ன ஆகுது, இது பௌதிகமான கோபம், இது ஆன்மீகமான கோபம் அல்ல. அதனால பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடும் போது இந்த அனர்த்தங்கள் அல்லது கலைகள் எழுச்சி பெற்று வரும், நிச்சயமா வரும். செடிக்கு தண்ணி ஊத்தும் போது பக்கத்துல களை முளைக்கும். ஆனா புத்திசாலித்தனத்தோட அந்த கலைகளை அகற்றணும். சில நேரத்துல பக்தர்கள் முட்டாள்தனமா என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஐயோ இவ்வளவு களை முளைக்குதே, பேசாம தண்ணியே ஊத்த வேண்டாம், பக்தர்களோட இருந்தா தானே இந்த பிரச்சனையெல்லாம், பக்தர்களோட இருக்கவே வேண்டாம், நான் போய் தனியா இருப்பேன் அப்படின்னா அங்க தண்ணி ஊத்தாம எல்லா செடியும் வாடி போயிடும்.
பார், கலையே இல்ல. நான் பக்தர்கள் இல்லாம இருக்கேன், என்கிட்ட கலையே இல்ல. செடியும் இல்லையே, செடியும் வளரலையே. அதனால பக்தி தொண்டு அப்படிங்கிற பாதையில நிச்சயமா எத்தனையோ முள்ளு இருக்கும். பக்தி மார்க்க கண்ட கோடி ருத்தா, இதுல எத்தனையோ முள்ளு இருக்கும் குறுக்க. ஆனா முள்ளு இருக்கு அப்படிங்கறனால அந்த பாதையில் நான் போகமாட்டேன்னு இருக்க கூடாது, பார்த்து போகணும். அப்படியே காலில் குத்திடுச்சு அப்படின்னா எடுத்து தூர போட்டு போயிட்டே இருக்கணும். ஐயோ முள்ளா இருக்குதே நான் போகமாட்டேன்னு இங்கே நின்றுக்கிட்டோம்னா நஷ்டம் நமக்கு தான். இது எல்லாத்துலயும் வரும், எல்லாத்துலயும். எவ்வளவு சூக்ஷ்மமானதுன்னா நம்மளால பல நேரங்கள் அதை அங்கீகரிக்கவே மாட்டோம். பேராசை, மோகம், இது எல்லாத்துக்கும் மேல வரும்போது பூஜா, லாபா, பிரதிஷ்டா, என்னை யாராவது நல்ல பக்தன்னு சொல்லணும், என்னை புகழணும், 4 பேர் புகழ்றதுக்காக ஒரு காரியத்தை செய்யறது. பக்தி சாஸ்திரர் சொல்றார், தாவா பிரதிஷ்ட சுகேர் சுகேர் போஷன், நாட் போஷன், போஷ்டன். சரி ஞாபகம். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதிஷ்டா அப்படிங்கிறது சுகேர, சுகேர அப்படின்னா பன்றி, அதனுடைய மலை மாதிரி. புகழ் அப்படிங்கிறது பன்றியினுடைய மலை மாதிரி. அல்லது பக்தி தொண்ட ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல வரக்கூடிய புகழ் வரும். அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்றி மலத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிக்கிற மாதிரி. இது அனுபவத்துல உணர வேண்டிய ஒன்று. எல்லா விஷயங்களை காட்டிலும் புகழ் அப்படிங்கிறது, அதான் புகழ் அல்லது கௌரவம், ஒரு கௌரவம். நான் வாழ்ந்தா கௌரவத்தோட வாழணும். இதுதான் மிகப்பெரிய ஒரு மயக்கம். எல்லாமே பெரும்பாலான மக்கள் அவங்க சாப்பாட்டுக்காக வாழ்றதை காட்டிலும் கௌரவத்துக்காக வாழ்றாங்க. மான அவமானத்துக்காக வாழ்றாங்க, அடுத்தவனுக்காக வாழ்றது. எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சா கூட அங்க கௌரவம், அதுக்காக நிறைய பேர் வாழ்றாங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அடுத்தவனை காட்டிலும் பெரியவன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே வாழ்றாங்க. நிறைய பேர் பார்க்கிறோம் நவீன காலத்துல, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ல இல்ல ஏதாவது ஒரு அற்புதமா இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு, கார்டன் இருக்கு, அதாவது பார்க் இருக்கு, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தான் நான் வீடு வாங்கணும். எதுக்காக? அதுலயும் பெருசா வாங்கணும், கொஞ்சம் பெரிய அளவோட வாங்கணும். எதுக்காக அப்படின்னா வெறும்னா கௌரவத்துக்காக. 4 பேர் என்னை வந்து பார்க்கும்போது நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக. இதான் மக்கள் எல்லாருமே கௌரவத்துக்காக தான் எல்லாமே பண்றாங்க. சின்ன கார் வாங்கினாலும் பிரயாணம் பண்ணலாம், பெரிய கார் வாங்கினாலும் பிரயாணம் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற 4 பேரு, அது சின்ன கார் வாங்கினா என்ன, பெரிய கார் வாங்கினா என்ன? எதுக்கு பெரிய கார் வாங்குறாங்க? ஒரு பந்தா, ஒரு கௌரவம். அதுக்குதான் பாருங்க. நாங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தப்ப 7-8 வருஷத்துக்கு முன்னாடி, அப்ப நாங்க நானோ காருக்கு கிளட்ச் ட்ரையல் எடுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க, நானோ கார் இது 1 லட்சம் ரூபாய்க்கு டாட்டால வெளியிட போறாங்க. அப்ப பேர் சொல்ல, அவங்க நானோங்கிற பேர் அப்ப வரல. 1 லட்சம் ரூபாய் கார், டாடா சின்ன கார் வெளியிட போறாங்க. பயங்கரமா எங்களுக்கு பிசினஸ் போகும். அது வந்துடுச்சு அப்படின்னா எல்லாரும் 2 வீலரை விட்டுட்டு காருக்கு மாறிடுவாங்க.
அப்படி நிறைய பேசிட்டு இருந்தாங்க. காரும் வந்துச்சு. ஆனா நிறைய பேர் வாங்கல. ஏன்? சின்ன கார் வாங்கினா கௌரவம் இருக்காதே. மெயினா அது ஒரு முக்கியமான காரணம். கார்ல மத்த வசதி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னொரு முக்கியமான காரணம் நானோ கார்னா அவங்ககிட்ட இருக்கிறது நானோ கார் தானே. மக்கள் வந்து நானோ கார் தானே வச்சிருக்கான். அது வந்து அந்தஸ்துல கொஞ்சம் மட்டமா பார்ப்பாங்க. நானோ கார் மாருதி 800 இருந்தப்ப அப்படிதான். 800 தானே, அதனாலயே நிறைய பேர் 800 விட்டுட்டாங்க. ஐயோப்பா வேணாம், இது எல்லாரும் நம்மளை கீழே பாக்குறான், அடுத்த கார் வாங்கலாம். எல்லாம் வந்து ஒரு கௌரவம், அதுக்காக பண்றது. அது மாதிரி பக்தி தொண்டுல நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போது கிருஷ்ணருக்கு எது திருப்திப்படுத்தும் அப்படிங்கறத பார்த்து செய்யணும் ஒழிய இந்த கௌரவத்துக்காக புகழுக்காக செய்ய ஆரம்பிச்சோம்னா அதுல நம்ம புகழை தேடி பக்தியை விட்டுருவோம். உண்மையில நம்ம நினைக்கலாம் இதனால எனக்கு பெரிய புகழ் வரப்போகுது, அது வரும் இது வரும் அப்படின்னு. ஆனா அந்த புகழும் வராது, பக்தியும் போயிடும். அது இன்னும் ரொம்ப பாவம். ஐயோ பாவம் இவரு, இதுவும் போச்சு அதுவும் போச்சே. நம்ம ஊர்ல சொல்லலாம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்னு. அது மாதிரி ஒரு சாஸ்திரத்துல ஒரு உதாரணம் கொடுக்கப்படுது. ஒரு பிராமணன் ரொம்ப பசி, பயங்கர பசி, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க யாருமே பிராமணர்கள் இல்ல. ஒரு பிராமணன் அப்படின்னா பிராமணனோட வீட்டுல தான் சாப்பிடணும். பசிக்குது. இல்ல சில நேரங்களில் சத்திரியர்கள் அரேஞ்ச் பண்ணுவாங்க. சத்திரியர்கள் ஏற்பாடு பண்றதுல பிராமணர்கள் பங்கு கொள்ளலாம். குறிப்பா சூத்திரர் வீட்டுல சாப்பிடக்கூடாது. ஒரு பிராமணர் பயங்கர பசியோட இருக்கார். அவர் போற வழியில ஒரு சூத்திரனுடைய வீடு தான் இருந்தது. அந்த சூத்திரன் கிட்ட போய் கேட்கிறார், ஐயா எனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்கா, எனக்கு பயங்கரமா பசிக்குதே, நான் சாப்பிட்டேன்னா என்னுடைய ஜாதி போயிடும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியுது. அவனுடைய பிராமணத்துவம் சூத்திரனுடைய வீட்டுல சாப்பிடறதுனால போயிடும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் பசியினுடைய கொடுமை தாங்க முடியாம சரி நான் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுறான். அவன்கிட்ட கேட்கறான். அவனும் சரின்னு சொல்லி உட்கார வச்சு கொஞ்சம் சாதம் போடுறான். ஒரு கவலம் சாதம் போடுறான், சாம்பார் ஊத்துறான். இன்னொரு தெரியல கரெக்டா சாஸ்திரத்துல என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு விதத்துல கொஞ்சமா சாதம் தரான், சாம்பார் ஊத்துறான், சாப்பிடுறான். அடுத்த முறை போடுவான் அப்படின்னு நினைக்கிறான். அவன் சொல்றான், ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, எங்க வீட்டுல இருந்த சாதம் இவ்வளவுதான். ஐயோ என் பசி ஆறலையே, ஜாதியும் போச்சு பசியும் ஆறலையே அப்படின்னு அழுதான். அவன் வந்து அவனுடைய தன்மையும் போச்சு. எதுக்காக அந்த தன்மை இழந்தானோ அதுவும் அவனுக்கு கிடைக்கல. இது மாதிரி நமக்கும் ஆயிடும். பக்தியில இது வேணும் அது வேணும்னு நினைச்ச, இதுவும் போச்சு அதுவும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு ஆயிடக்கூடாது. பல நேரத்துல நம்ம குறிப்பா பக்தி தொண்டுல கொஞ்சம் வருடங்கள் இருந்தோம் அப்படின்னா இயற்கையா பிரபலம் ஆயிடுவோம். நிறைய பேர் நம்மளை வந்து சொல்லுவாங்க, ஓ பிரபு நீங்கள மாதிரி யாரும் கிடையாது, ஐயோ பிரபு டிவியில வர்றீங்களா, அப்பா என்னமோ அது என்னமோ வானத்துல வைகுண்டத்துக்கே போன மாதிரி யாருன்னா அது. ஆனா மாயா இப்படி எல்லாம் நம்மள தந்திர வேலைகளை காட்டும். டிவியில பிரச்சாரம் பண்ணணும் அவ்வளவுதான். எவ்வளவு வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், டிவியில போய் பிரச்சாரம் பண்றோம் அவ்வளவுதான். அதுல என்ன தனித்த சிறப்பு வந்துட்டு நிறைய பேர் நம்மள ஹஹா இவர் டிவியில வர்றார், ஓகே மக்களுக்கு அதை அவங்க வந்து நல்லதா எடுத்துக்கிட்டு அதன் மூலமா மக்கள் நம்ம கிட்ட இருந்து கேட்கறதுக்கு முன் வராங்க அப்படின்னா கேட்கட்டும்.
அதை பிரச்சாரத்துக்கு உபயோகப்படுத்தலாம். ஆனா அத உள்ள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க சூக்ஷமா பௌதிக ஆசைகள் உள்ள நுழையும். அதெல்லாம் நம்ம கவனமா இருந்தோம்னா தான் இந்த அகங்காரம், நான் இந்த உடல் அப்படிங்கிற அந்த எண்ணம் உள்ள போகாம இருக்கும். இல்லைன்னா என்ன இருக்கு, இந்த மொத்த உலகமே அற்பமானது. பிரம்மா உலகத்தோட ஒப்பிடும் போது இந்த பூமி ஒண்ணுமே கிடையாது. ஒரு எறும்பு இருக்கு, அந்த எறும்பு நம்ம கோயில்ல அதுவும் நிறையவே அலையுது. எங்க எந்த பொருள் வச்சாலும் எறும்பு வந்துடுது, ஆபீஸ்லயும் வந்துடுது. அந்த எறும்பு கூட்டத்துல யாராவது ஒருத்தன் தலைவன் இருக்கலாம், அந்த தலைவனுக்கு ரொம்ப பெரிய மரியாதை மதிப்பு கொடுத்திருக்கலாம் அந்த எறும்புங்கள்லாம். ஆனா நம்மளை பொறுத்தளவு அந்த எறும்பு தலைவனுக்கும் அந்த எறும்பு மிச்சம் இருக்கிற தொண்டர்கள் எறும்புக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரிதான் நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்லது நம்ம நான் இங்க இருக்கக்கூடிய 100 பக்தர்களுக்கு நான் தான் தலைவன், நம்ம தான் பெரிய ஆள், இல்ல 1000 பக்தர்களுக்கு நான் தான் தலைவன் அப்படிங்கிற எண்ணம் தான். அது மேல இருந்து பார்க்கும்போது அது இன்னும் அப்படியே புஷ்ன்னு இருக்கும். மனித சமுதாயத்திலே பக்தர்கள் அப்புறம் வரலாம். மனித சமுதாயத்துல ஒருத்தர் ராஜா இருக்கான் நினைக்கிறார், மன்மோகன் சிங் நினைக்கலாம் நான் தான் இந்தியாவிலேயே பெரிய முக்கியமான நபர், சோனியா காந்தி நினைக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கலாம் பெரிய பெரிய தலைவர்கள் நான் தான் முக்கியமான. ஆனா இந்திரனுடைய பார்வையில இருந்து பார்த்தா நமக்கு எப்படி எறும்போ அது மாதிரிதான் மன்மோகன் சிங்கும் சரி நானும் சரி, ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. எல்லாம் சின்னோண்டு எறும்பு அப்படிதான். அந்த இந்திரனே பிரம்மாவோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது இன்னொரு எறும்பு, அவ்வளவுதான். பிரம்மாவுக்கு இந்திர பதவி, இந்திரன் அந்த கீழே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அப்படி ஒரு அற்பமான நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்துல ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பக்தியை பண்ணும்போது அதுல கிடைக்கக்கூடிய இதர விஷயங்கள்ல மூழ்கிடக்கூடாது. குறிக்கோள், நம்மளுடைய குறிக்கோள் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும், அவ்வளவுதான். அந்த சேவைக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அதை பார்த்து அனுசரிச்சு பக்குவமான அறிவோட சேவை பண்ணணும். அதே சமயத்துல மாட்டிக்கூடாது. களை பக்கத்துல வரலாம், ஏய் முளைக்குதுரா கிள்ளி எரிடான்னு சொல்லி நம்மளுடைய மனதுல சொல்லி கிள்ளி எரியணும். அதனாலதான் பக்தி சாரி தாக்கூர் சொல்லுவார், நம்மளுடைய மனதை காலையிலையும் சாயந்தரமும் 100 தடவை அடிக்கணும். ஒரு தடவை செருப்பால் அடிக்கணும், இன்னொரு தடவை தொடப்பத்தால் அடிக்கணும். ஏன்னா நம்மளுடைய மனம் அந்த அளவுக்கு நம்மள பௌதிகமான விஷயங்கள்ல இழுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகும், அப்படி இழுத்துட்டு போயிடுச்சுன்னா முதல்ல சொன்ன கதை மாதிரி தான், இதுவும் போச்சு அதுவும் போச்சு. அடிக்கடி நம்ம பார்க்கிறோம் உண்மையில அது மாதிரி ஆகிறத. நான் கிருஷ்ணர் சேவை பண்றேன், சரி, அதே சமயத்துல நானும் கொஞ்சம் பணக்காரனா இருக்கணும், அதுக்காக என்ன பண்ணலாம், சரி கிருஷ்ணரோட காசை கொஞ்சத்தை எடுத்து உள்ள என்னோட பாக்கெட்ல சொருகிக்கலாம். அப்படி பாக்கெட்ல எடுத்து சொருவும் போது என்ன ஆகுது, நீ கிருஷ்ணர்கிட்ட இருந்து சர்வீஸ் பண்ணி சொருவாம வெளியில போய் அவன் என்ன நினைப்பானா, நான் இந்த வேலையை வெளியில செஞ்சேன்னா எனக்கு நான் இங்க இந்த கோயில்ல மேனேஜரா இருக்கேன், இல்ல இந்த கோயில்ல நான் சங்கீர்த்தன் இன்சார்ஜா இருக்கேன், எனக்கு ஏதோ ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, இந்த அளவு வேலையை நான் வெளியில செஞ்சேன்னா எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், நான் ஒரு 5,000 ரூபாய் அப்படி சைட்ல சொறி வச்சுக்கிட்டா என்ன. இது மாதிரி நிறைய இடங்கள்ல நடக்கிறது நம்ம பாக்குறோம். அப்படி சைட்ல சொறி வைக்கும் போது என்ன ஆகுது, வெளியில இருந்தா 30,000 கிடைக்கும், அதுக்கு வெளியிலே இருந்துக்கலாம். அந்த குறைஞ்ச 30,000 கிடைச்சிருக்கும், இங்க கிடைச்சது 5,000 தான் கிடைச்சது. அதோட சேர்த்து பக்தியும் போச்சே.
அதான் அந்த உதாரணம் சொன்னேன். பசியும் ஆறல, பைசாவும் அதிகமா கிடைக்கல, ஜாதியும் போச்சே, பக்தியும் போச்சே. அதனாலதான் நம்ம சாஸ்திர விஷயங்களை நுணுக்கமா படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். சாஸ்திர விஷயங்களை நுணுக்கமா கேட்கணும். சாஸ்திர விஷயங்களை நல்லா அலசி ஆராய்ஞ்சு படிக்கணும். சும்மா வாசிச்சுட்டு போறது கிடையாது. புஸ்தகங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம படிக்கிறது கிடையாது, வெறும்னா வாசிக்கிறோம். ஆரம்பத்துல சரி வாசிங்க, ஆனா படிப்படியா அதை படிக்கிறதுக்கு வரணும். அதுல என்ன சொல்லி இருக்கு? ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய ஒவ்வொரு வரிகளும் அவ்வளோ ஒரு பொக்கிஷம். இதுல என்ன சொல்லி இருக்கு? இதுல ஆழமா நம்ம படிக்கிறதுக்கு முன்ன வரணும். இதுல என்ன சொல்ல வர்றார் பிரபுபாத்? நமக்கு இந்த மொத்த உலகத்தையும் கொடுக்கிறார், ஆன்மீக உலகம் மொத்தத்தையும் கொடுக்கிறார். சில பிரபுபாத் ஆரம்ப காலத்துல அவரு எங்க ஞாபகம் இல்லை, 26 செகண்ட் அவென்யூல இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலயான்னு தெரியல. அப்ப ஒருத்தர் அவருடைய அனுபவத்தை சொன்னார். சில பிரபுபாத் சந்திச்சப்ப நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. அதுல சொன்னார், அவர் கோயிலுக்கு வந்தப்ப ஸ்ரீல பிரபுபாத் அவருக்கு ஒரு துண்டு காகிதத்துல ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எழுதி அவருக்கு கொடுத்தாராம். அப்படி அவர் கொடுத்த போது பிரபுபாதருடைய முகத்துல இருந்த அந்த தோற்றம் எப்படி இருந்ததுன்னா, என்னமோ மொத்த உலகத்தையும் தூக்கி ஒருத்தனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததான். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற மாதிரி பிரபுபாத் பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்தாராம். இவர் வாங்கி பார்த்த ஹரே கிருஷ்ணா இல்ல இது இப்ப இவ்வளவு சந்தோஷப்படுறாரு அப்படின்னு நினைச்சார். ஆனா அதுக்கப்புறம் காலப்போக்கில் அவர் புரிஞ்சுட்டார். ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்குள்ளார எல்லாமே அடங்கி இருக்குங்கிறது. அதனால இந்த பக்தியினுடைய வழிமுறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமானது. இதுல ஸ்ரீல பிரபுபாத் எல்லாத்தையும் அவருடைய புத்தகங்கள்ல கொடுத்திருக்கார். இதை நம்ம ஆழமா படிக்கணும். பிரபுபாதருடைய புஸ்தகத்தை படிக்கல, அந்த புஸ்தகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உபன்யாசங்களை கேட்கல அப்படின்னா அப்ப காலப்போக்கில் பக்தியில நமக்கு சுவை இல்லாம போயிடும். பக்தியில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய காரியத்தை பண்றோம் அப்படின்னா அதுக்கு கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பு அது ஒண்ணுதான் காரணமா இருக்கும், வேற காரணம் எதுவுமே கிடையாது. சில நேரத்தில் இருக்கலாம் வேற காரணம். நான் இவ்வளவு கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். ஆரம்பத்தில் கடமை உணர்வுங்கிறது அவசியம், அன்பு அப்புறம் வரும். இருந்தாலும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போதும் அதுல கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய அன்பினாலதான் அந்த காரியத்தை செய்யறோம். ஏதோ ஓரளவு அன்பு இருக்கு, இல்லைன்னா ஏன் செய்யறோம்? இல்லைன்னா நமக்கு என்ன வேற வேலை இல்லையா? உட்காந்து நம்ம 2 மணி நேரம் ஜெபம் பண்றதுக்கு 2 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா அப்ப கிருஷ்ணர் மேல ஏதோ ஒரு அன்பு இருக்கு. இல்லைன்னா யாரு பண்ண போறா? அதாவது கிருஷ்ண பக்தியினுடைய செயல்கள் எல்லாமே நம்மளா முன்வந்து செய்யக்கூடியது. இது யாரோ ஒருத்தவங்க பலவந்தப்படுத்தி செய்யறது கிடையாது. சில நேரத்துல சில பலவந்தங்கள் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் ஸ்ரீமத் பாகவதம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் பாகவதம் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, பாகவதம் கேட்கறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக செயல். அது உங்களுடைய மனம் நீங்களா முன் கேக்குறீங்க. நானா முன் பேசுறேன். இங்க யாரையும் பலவந்தப்படுத்துறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல சில நேரத்துல கொஞ்சம் பலவந்தம் இருக்கும். இப்ப யாராவது பாகவதம் கேட்கும் போது தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எழுப்பி விடுவோம், தூங்காதீங்க, பாகவதம் கேட்கும் போது கவனத்தோட கேளுங்க. அப்ப பலவந்தமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம்.
ஆனா உண்மையில அது பலவந்தப்படுத்துறது கிடையாது. ஒருத்தர் உதவி பண்றோம் கிருஷ்ண பக்திய அவங்கவுங்க வளர்த்துக்கிறதுக்கு. ஆனா அடிப்படையில பார்த்தோம்னா, நான் ஒரு பக்தரை எழுப்பிடுறேன் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி அவர் தானே முன் பாகவதம் கேட்கறதுக்கு முன் வந்திருக்கிற காரணத்தினாலதான் அதை நம்ம எழுப்பிடுறோம். அதாவது இறுதியில பார்த்தோம்னா பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றுதல், ஒரு அன்பினால செய்யப்படக்கூடியதான ஒளி அடுத்தவங்க பலவந்தப்படுத்தி செய்யறது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் வேணா யாராவது சொல்லி செய்யற மாதிரி இருக்கலாம். ஆனா இறுதியில பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய அன்பினால செய்யப்படக்கூடிய ஒரு செயல். ஆரம்ப நிலையில கூட ஏதோ ஒரு அன்பு இருக்கு, ஏதோ ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த அன்பு நம்ம முறையா நடந்துக்கல அப்படின்னா நம்மள கிட்ட குறைஞ்சிக்கிட்டே போயிடும். சில பிரபுபாதருடைய புத்தகங்களை நம்ம முறையா படிக்கல, கேட்கல, தெரிஞ்சுக்கல அப்படின்னா அபராதங்களை செய்வோம். என்ன குறிக்கோளுக்காக இருக்கும் அப்படிங்கிற குறிக்கோளையே மறந்துடுவோம். குறிக்கோளை மறந்துட்டு நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் மேலேயே நம்மளுடைய வாழ்க்கை ஓடிண்டே இருக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. ஞாபிலாஷித சூன்யம், இதர வித ஆசை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். இந்த குறிக்கோளை நிறைவேற்றதுக்காக முயற்சி செய்யும் போது மற்ற விஷயங்கள்ல அப்படி இப்படி 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 நம்மள இழுத்துட்டு போயிடும். ஏன்னா பல காரணங்கள் சொல்லலாம். ஒரு காரணம், நம்ம சில பிரபுபாதருடைய புத்தகங்களை நுணுக்கமா படிக்கணும். நிறைய புத்தகங்களை நம்ம படிச்சு முடிச்சிடலாம், கட 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 எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். ஆனா ஆழமா படிக்கணும். என்ன சொல்ல வர பிரபுபாத், அவருடைய பாவம் என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். நிறைய படிச்சு, நிறைய தெரிஞ்சு, நிறைய ஸ்லோகம் படிச்சு பெரிய பண்டிதன் ஆகணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. அப்படி ஆசைப்படுறதும் தப்பு. பண்டிதன் ஆகிறது தப்புன்னு சொல்ல, அதுக்காக ஆசைப்படுறது. நான் ஒரு பண்டிதன் எல்லாரும் என்ன நினைக்கணும். என்ன போல பிரபுபாதருடைய புக்க மேலையும் கீழையும், கீழே இருந்து மேல, மேல இருந்து கீழே சொல்றதுக்கு யாராலும் முடியாதுன்னு நிறைய பேர் என்ன நினைக்கணும். அப்படின்னா அங்க பௌதிக ஆசை மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். சாஸ்திரங்களை படிக்கிறோம் அப்படின்னா அங்க அதற்கான குணங்கள் தெரியும். வித்யா வினய சம்பன்ன. வித்யா வரும்போது இயற்கையா அங்க வினயம் வரணும். வித்யா வினயம் வரல. வினயம்னா பணிவு, வித்யானா அறிவு. அறிவு அங்க பணிவு வரல அப்படின்னா அப்ப அது அந்த அறிவுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பல நேரங்களில் நம்ம பார்க்கலாம், பக்தர்களும் சொல்லுவாங்க, பிரபு எனக்கு படிக்க தெரியாதே, நான் ஒன்றும் பெரிய அந்த அளவு பெரிய படிக்கிறவன் கிடையாது, எனக்கு படிப்புலாம் ஏறாது. அதனால என்ன இருக்கு, படி, பரவாயில்ல, அப்பயும் படிக்கலாம். ஏன்னா கிருஷ்ண பக்தியை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும்போது இயற்கையா ஒருத்தருக்கு அதனுடைய விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆனா அதை விட்டுட்டு நான் இதெல்லாம் படிக்க மாட்டேன், எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அப்ப வெறும் வேலையாவே எல்லாமே போயிடும். எல்லாமே வெறும் வேலையாவே போயிடும், சேவையாகாது. சேவைக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்? வேலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யறது, சேவை அப்படின்னா எதையுமே எதிர்பார்க்காம செய்யறது. ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் நான் போய் ஒரு காரியத்தை செய்யறேன், உதாரணத்துக்கு நான் போய் சமைக்க போறேன் அப்படின்னா எதுக்காக சமைக்க போறேன்? எதையும் எதிர்பார்க்காம கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக நான் சமைக்கிறேன். அப்போ அது சேவை. நான் சமைக்க போறேன், எதுக்காக சமைக்க போறேன்? நான் நல்லா சாப்பிடலாம். அப்ப அது என்ன ஆகுது? வேலையாயிடுது. ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து செய்யும் போது அது வேலையாயிடுது, எதையுமே எதிர்பார்க்காம செய்யும் போது அது சேவையாயிடுது. பொதுவா கட்டுண்ட நிலையில நம்ம இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய நிலை பார்த்தோம்னா அப்படி அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் இருக்கும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் இருக்கும்.
எதையுமே எதிர்பார்க்காம இருக்கக்கூடியதும் இருக்கும், அதே சமயத்துல நம்மளுடைய பௌதிக ஆசைகளும் கொஞ்சம் இருக்கும். ஆனா கூடிய மட்டும் இந்த சேத்துல வச்சிருக்கிற காலை வெளியில எடுக்கிறது பார்க்கணும், படிப்படியா கவனமா. இதெல்லாம் சின்ன புள்ள விவகாரம், சின்ன பசங்க மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவத்தை அடையணும் நம்மளுடைய செயல்கள்ல. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஒருத்தர் சத்தம் போட்டு இருக்காரு. இன்னொரு மோசமான தன்மை என்ன அப்படின்னா, 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் குரலை ஒசத்தினார் அப்படின்னா அங்க பிரச்சனை இருக்கு. யாரு குரலை ஒசத்துறாரோ அவங்க. சில நேரத்துல தேவைப்படலாம், ஆனா அதுவே பழக்கமா இருந்தது அப்படின்னா அப்ப அங்க பௌதிக விஷயம் உள்ள போகுதுடா, கவனமாயிருதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கே ஒவ்வொரு நேரமும் பார்த்துக்கணும். ஆக்சுவலி உள்ள நம்மளுடைய இதயத்தை நம்ம சோதனை பண்ணும்போது பல பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கிறது தெரிய வரும். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்தவன் கிட்ட என்ன இருக்கு, அடுத்தவனை தான் குத்தம் சொல்றதான் பார்ப்போமோ ஒழிய நம்ம என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்மளுடைய சர்வீஸை நம்ம ஒழுங்கா பண்ணுவோமே, அதே சமயத்தை இது என்னோட சர்வீஸ், இது அடுத்தவங்களோட சர்வீஸ் அப்படிங்கிற பாவமும் வந்துடக்கூடாது. அது வேற அடிக்கடி நிறைய நேரங்களில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது என்னோட சேவை இல்லை, அதனால என்ன வந்ததா? எதுவுமே உன்னோட சேவை கிடையாது, எல்லாமே கிருஷ்ணருக்காக செய்யக்கூடியது. எல்லாமே யாரும் எதுவும் நீ யாருக்காகவும் செய்யல. கிருஷ்ணருக்காக செய்யறனா கிருஷ்ணர் உனக்கிட்ட ஒன்னும் தேவையும் கிடையாது, கிருஷ்ணருக்கு ஒன்னும் தேவை கிடையாது. அவர் ஸ்வராட். கிருஷ்ணா நம்ம கிருஷ்ணருக்காக போய் கிருஷ்ணரோட கோயிலை தூய்மைப்படுத்துறோம். ஆனா கிருஷ்ணர் கோயிலை நம்ம தூய்மைப்படுத்துறோம். கிருஷ்ணருக்கு இந்த தூய்மை அவசியமா என்ன? கிருஷ்ணர் சூரியனை போன்றவர். அவர்கிட்ட எந்த களங்கமும் இருக்க முடியாது. அவர் இருக்கிற இடத்துல எந்த ஒரு களங்கமும் இருக்க முடியாது, தூசி இருக்க முடியாது. ஒரு விதத்துல பார்க்கும்போது இந்த இடத்துல கௌரவனிதா இருக்காங்க அப்படின்னா இந்த டெம்பிள் ஹால்ல தூசியே வர முடியாது. எப்படி வர முடியும்? அவர் இருக்கும்போது என்ன களங்கங்கள் வர முடியும்? எதுவும் வர முடியாது. சரி, அதனால நம்ம எப்படி வேணா விட்டு இருக்க முடியுமா? கிடையாது. நம்ம தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக கோயிலை தூய்மைப்படுத்துறோம். தனிப்பட்ட விதத்துல தூய்மைப்படுத்தணும். கிருஷ்ணர் தூய்மையானவர், அவருக்கு சமைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவருக்கு ஒன்றும் பசி கிடையாது. அவர் கருணையோட நமக்கு சேவை கொடுக்கலாம். ஆட பாப்பா தினமும் தான் சமைக்கிறேன், ஐயோ கிருஷ்ணா இன்னைக்கும் சமைக்கணுமா உனக்கு? சரி நீ எனக்கு சமைக்க வேண்டாம், நான் வேற ஆள் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நம்ம ஏன்னா அந்த இடத்துல நம்ம முறையா விஷயங்களை கிரகிக்கல. யாரு கூட நம்ம உறவாடின்னு இருக்கோம் அப்படிங்கறத மறந்துடுறோம். நம்ம யாருப்பா, நம்மளோட நிலை என்னப்பா, நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன இருக்கு? கிருஷ்ணர் ஸ்வயம் அவரோட சேவையில அவர் நம்மளை உபயோகப்படுத்துறார். எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் இது. ஆனா அதை அடிக்கடி நம்ம மறந்துடுறோம். என்ன சேவை பண்ணாலும் சரி, கூட்டி துடைக்கிறோமா, கிருஷ்ணரோட கோயிலுக்கு கூட்டி துடைக்கிறோம், சும்மா பிசு 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 பிசுக்குன்னு சொல்லி 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போறது கிடையாது. தூய்மையா பண்ணும் ஒவ்வொன்றும். அதுக்கு நம்ம கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம் அப்படின்னா எல்லாமே, எந்த சேவையை பண்ணாலும் சரி, நான் இந்த சேவையை பண்றேன் அதனால இந்த சேவையை நான் அறகுறையா பண்ணுவேன் கிடையாது. எந்த சேவையை பண்ணாலும் சரி சரியா பண்ணணும். எந்த அளவுக்கு பக்குவம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவம் பண்ணணும். அது பக்தியினுடைய பாவத்தை வெளிக்காட்டுது. உண்மையில கிருஷ்ணருக்கு பண்றோம் அப்படிங்கிற எண்ணத்தை வெளிக்காட்டுது. நான் சமீபத்தில் கூட அந்த உதாரணம் கொடுத்தேன். பக்தி காஷ் மகாராஜ் முதல்ல லண்டன் கோயில்ல வந்தப்ப, ஆரம்ப காலத்துல அவருக்கு
கோயிலை தூய்மைப்படுத்த சொல்லி ஒரு சேவை கொடுத்தாங்க. மகாராஜ் தூய்மை பண்ணார். அதுக்கப்புறம் அந்த டெம்பிள் பிரசிடென்ட் வந்தார். அவர் சொன்னார், அவர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொன்னார், பாரு நான் உனக்கு கிருஷ்ணருக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உண்மையா தூய்மையா பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். முதல்ல நல்லா கூட்டணும், அப்புறம் நல்லா அதை தண்ணி வச்சு கிளீன் பண்ணும். பிரபுபா சொல்றார், தண்ணி வச்சு சுத்தம் பண்ணல அப்படின்னா அது தூய்மையே கிடையாது. தினமும் நம்ம இருக்கக்கூடிய இடத்த கூட்டி துடைக்கல, நீரால தூய்மைப்படுத்தல அப்படின்னா நம்ம பன்னிக்குட்டி மாதிரி வாழ்றோங்கிறார். இதெல்லாம் கிருஷ்ணர் நம்மளை தூய்மைப்படுத்துறதுக்காக கொடுக்கிறார். நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதை பக்குவமா சேர்த்து பார்க்கணும். இது என்னோட சேவை இல்ல அடுத்தவனோட சேவை. எதுனா அடுத்தவனோட சேவை வந்தது, நம்ம யாராவது அவங்களோட சேவையை ஏதாவது பண்ணல அப்படின்னா மேல நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க பார்த்து அவங்கவுங்க செய்யறதுக்கு பண்ணணும், அது வேற விஷயம். ஆனா நம்மளுடைய சேவையில யாராவது ஒருத்தவங்க அவங்க சேவையை பண்ணல அப்படின்னா அப்ப நம்ம சந்தோஷப்படணும். ஆஹா எனக்கு அதிகமா சேவை கிடைச்சிருக்கே அப்படின்னு. அட பாவி இவன் விட்டுட்டு போயிட்டானே, எல்லாத்தையும் யாரு செய்யறது, யார் இந்த சேவையெல்லாம் பண்றது அப்படின்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றோம், அதிகமா சேவை கிடைச்சா சந்தோஷப்படணும். கிருஷ்ணர் எனக்கு அதிகமா சேவை கொடுத்திருக்காருன்னு சொல்லி மகிழ்ச்சி அடையணும். அது பக்தனுடைய மனப்பான்மை. எனக்கு இவ்வளவு சேவை வந்துச்சே, அவன் பாரு சேவை பண்றானா, அவன் ஒண்ணுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்கான், எனக்கு மட்டும் இவ்வளவு சேவை தராங்களே. அப்ப நீ கிருஷ்ணர் உனக்கு கருணையோட கொடுக்கிறாருப்பா, ஏன் நீ நிராகரிக்கிற? கிருஷ்ணர் கருணையோட உனக்கு அதிகமான சேவை கொடுத்தாருன்னா அதிகமா சேவை பண்ணி அதிகமா தூய்மை அடைவோம். கிருஷ்ணனுடைய சேவையில 24 மணி நேரமும் கிடைச்சது 24 மணி நேரம் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். அது பாவம் இருக்கணும், அந்த ஒரு மனப்பான்மை இருக்கணும். இல்ல எனக்கு ஐயோப்பா என்னால இவ்வளவுதான், என்னோட சேவை இவ்வளவுதான், நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் சேவை பண்ணுவேன், 4 மணி நேரம் தான் பண்ணுவேன், இதோட எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, நான் சும்மா உட்காந்துட்டு நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பேன். என்ன பண்ற சும்மா உட்காந்துட்டு? எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கிருஷ்ணருக்காக பண்றோம். இங்க கிருஷ்ணரோட முழு முதற் கடவுள், நாம ஒண்ணுமே கிடையாது, அற்பமானவங்க. நமக்கு அவர் நேரடியா சேவை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கார். யாரு? பிரபுபாத். நம்ம யாரு? அவரோட ஒப்பிடும் போது நம்ம யாரு? ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஒண்ணுத்துக்கும் எதுவுமே கிடையாது. என்ன பிரபுபாதரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவர் அவரோட சேவையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கார், ஒவ்வொன்றும் அவரோட சேவை. பிரபுபாதா சொன்னார், இந்த இஸ்கான் கோயில்கள் எல்லாமே அவருடைய உடம்பு மாதிரினார். சோ கோயிலை நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா பிரபுபாதரை தூய்மைப்படுத்துற மாதிரி ஒவ்வொன்றும் எல்லா செயலும் பிரபுபாதருக்கு நம்ம சேவை பண்றோம். அவ்வளவு ஒரு பெரிய ஆச்சாரியர் கிருஷ்ணர், முழுமுதற் கடவுள், கோடான கோடி பிரபஞ்சங்களுக்கு அதிபதி, அவ்வளோ பெரிய ஆள் கிருஷ்ணர். அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவருக்கு நெருக்கமான ஒரு சேவை கிடைச்சிருக்கு நமக்கு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம நம்மளுடைய உணர்வை பக்குவமா வச்சுக்கணுங்கிறத அடிக்கடி நம்ம உள்ள நினைச்சுக்கணும் நமக்குள்ளார. இது சில நேரங்கள் நம்ம வெளியில இருந்து யாராவது சொல்லி கேட்கலாம், அப்போ உடனே நமக்கு நம்மளுடைய உற்சாகம்லாம் மறுபடி பொங்கி வரும். சில நேரம் அப்புறம் அப்படியே அதெல்லாம் போயிடும். ஆனா அடிக்கடி நமக்குள்ளார நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒவ்வொன்றும் பார்க்கணும். ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போதும் துல்லியமா பார்க்கணும். எந்த காரியத்தை செஞ்சாலும் இது கிருஷ்ணருக்காக செய்றேன், இதுல எனக்கு திரும்பி எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. சமைக்கிறோமா, சமைப்போம், கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், கிருஷ்ணர் கருணையோட நம்ம கொடுக்கிறாரா, எடுத்துப்போம். சமைக்கும் போது நான் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணம், நான் சாப்பிடுவேன், ஆனா கிருஷ்ணருக்காக அந்த பாவம் அதிகமாக இருக்கணும். அந்த பாவம் மட்டும்தான் இருக்கணும்.
ஆரம்ப காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் அந்த பாவத்தை அதிகமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். நமக்காக தானே சமைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அது கீழே கொண்டு வரும். ஒன்னொன்னும் ஒவ்வொரு சேவை பண்ணுமா. பூஜாரி கிருஷ்ணரை அழகா அலங்காரம் பண்றார், கிருஷ்ணருக்கு அழகான பூக்களை தொடுக்கிறார், கிருஷ்ணருக்காக நல்லா அற்புதமா அலங்காரம் பண்றார் அப்படின்னா அது கிருஷ்ணருடைய திருப்திக்காக இருக்கணும். அப்படி அவருக்கு நல்லா பூ போட்டு அலங்காரம் பண்ணி நான் அதை ரசிச்சு பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயங்கள். பக்தி தொண்டுல நம்ம அன்றாட வாழ்க்கையில பயிற்சி செய்யும் போது வரக்கூடிய பௌதிக கலைகள் பக்கத்துல முளைச்சு வரக்கூடிய இதெல்லாம் அப்பப்ப கவனமா பார்த்து கிள்ளி எரிஞ்சு பக்தி செடிக்கு ஒழுங்கா தண்ணீர் ஊட்டணும் அப்படின்னா அப்ப நேரடியா நம்ம கோலோக விருந்தாவனத்துக்கு நம்மளுடைய பயணச்சீட்டு உறுதி, பயணம் உறுதி. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், இந்த வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னா நிச்சயமா நாம கிருஷ்ணரோட போய் சேருவோம். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம் நம்மளால இது பின்பற்ற முடியலையே, முடியாட்டி என்ன முயற்சி பண்ணு, மறுபடியும் முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணா தோல்வி அடைகிறனே, அதனால என்ன இருக்கு? தோல்வி அடைகிறனேன்னு சொல்லி தோல்வியோடவே நிக்கிறத காட்டிலையும் தொடர்ந்து முயற்சி பண்ணோம்னா அதுவே வெற்றி. பக்தி தொண்டல மறுபடியும் முயற்சி பண்ணும். நான்லாம் ரொம்ப பாவிதான், எல்லாரும் பாவிதான், அதுக்கு என்ன பண்றதா? அதுக்காக ஒண்ணும் பண்ணாம இருந்துட முடியுமா என்ன? பாவத்தை போக்குறது என்ன பண்ணுவோம் அதை பார்க்கணும். அதனால இந்த விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் உள்ள எடுத்துக்கிறதுக்கு பார்க்கணும். தனம் ஜனம் சுந்தரீம் கவிதா, கவனமா இருக்கணும். இதெல்லாம் எனக்கு பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் வேணும். நான் முன்னாடி நடந்து போனா என் பின்னாடி ஒரு 20 பேர் வந்தாங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு கௌரவம். நான் தனியா போறேன், என் பின்னாடி ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கௌரவம். அதுக்காக போய் ஒரு 10 பேருக்கு பிரச்சாரம் பண்ணி ஒரு 10 பேரை கூட்டிட்டு வர்றது இல்ல. சில நேரத்துல நான் பார்க்கலாம், அதுக்காக என் கூட ஒரு 10 பேரை வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒன்னும் இல்லாதவன், அதாவது எதுவுமே பக்தியில ஆர்வமே இல்லாதவங்களை கூட பிடிச்சி கொண்டு வந்து கூட வச்சுக்கிறது இல்ல. அவங்க சில நேரத்தை நம்ம பார்க்கலாம். எங்க கோயில்ல நிறைய பேர் தீட்சை பெற்றவங்க இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தகுதி இல்லாதவங்க எல்லாம் தீட்சை பெற வச்சுட்டு எங்க கோயில்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, எங்க கோயில்ல இவ்வளவு பண்றோம் அவ்வளவு பண்றோம். உண்மையா பண்ணா நல்லது, கௌரவத்துக்காக பண்ணோம்னா அங்க பௌதிக விஷயங்கள் கலை தான் முளைச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். கடைசியில நமக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளவு பெரிய புகழும் கிடைக்காது, பக்தியும் கிடைக்காது. உள்ளதும் போச்சு, நல்ல கண்ணான் உக்காந்து வேண்டியதுதான். ஹரே கிருஷ்ணா. பக்திங்கிறது பக்தி அப்படிங்கிறது அழியாது. அது எப்படி அழிவுறுது? உண்மையில பக்தி அழியறது இல்ல, மறைக்கப்படுது. அதனுடைய தன்மைகள் மறைக்கப்படுது. என்றைக்குமே ஜீவன் கிட்ட இருக்கக்கூடிய பூரண கிருஷ்ண பிரேமையே எல்லா ஜீவன்கள்ட்டையும் இருக்கு. चैतन्य चरितामृतमदास नित्य सिद्ध कृष्ण कृष्ण नित्य सिद्ध कृष्ण भक्ति साध्य कहू नाय श्रवणादि शुद्ध चित्त कोरिये उदाय कोरिये उदाय उदाय எழுச்சி பெறு. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய இதயத்தை நித்தியமா இருக்கக்கூடியது, நித்தியமா இருக்கு, பூரண பக்தியே இருக்கு. நம்ம செஞ்சு பக்தி எதுவும் நான் பக்தியை பயிற்சி பண்றதுனால நான் பக்தியில மேல போறேன் அப்படின்னு நம்ம சொல்றது
ஒரு வழக்கத்துக்காக சொல்றது. பக்தியை பயிற்சி செஞ்சு நான் மேல் நோக்கி போறேன், தவறுகள் செய்யறதுனால கீழ் நோக்கி வர்றேன், இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா பக்தி அப்படிங்க ஒரு ஜீவன், பக்தியில என்னைக்குமே அந்த ஜீவன் கிட்ட பக்தியானது இருக்கு. ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம பக்தி சாதன பக்தியை பயிற்சி பண்ணும்போது அந்த நம்மளை மறைச்சிருக்கக்கூடிய அந்த திரை விலகி போகுது. அதுல ஏதாவது தவறுகள் செய்யும் போது அந்த திரை இன்னும் அதிகமாகும். அதுதான் வித்தியாசம். சூரிய கதிர்கள் இருக்கு, நடுவுல மேகம் இருக்கு. அந்த மேகம் தான் மறைக்குத ஒழிய சூரியன் இருந்துட்டே தான் இருக்கு. அது மாதிரி பக்தி தொண்டை நம்ம பயிற்சி பண்ணும்போது அந்த மேகத்தை தான் நம்ம விளக்குறோம், வெளியில போக சொல்றோம். இந்த இடத்தை விட்டு வெளியில போகுது, மேகமானது கலைஞ்சு விலகி போகுது. ஆனா மறுபடி நம்ம ஏதாவது தவறுகள் செய்யும் போது அந்த மேகங்கள் மறுபடி கூடும். அப்ப நம்மளுடைய கிருஷ்ண பக்தி மங்கி போன மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மறுபடி நம்மளுடைய கிருஷ்ண பக்தியை உய்விக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே நிச்சயமா நம்ம கூட இருக்கும். கிருஷ்ணர் அதுக்கு உறுதி கொடுக்கிறார். சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயம். இதுல கொஞ்சம் ஒருத்தர் முன்னேறினா கூட அது ஒரு பெரிய பயத்துல இருந்து ஒருத்தர் காப்பாற்றும், நிச்சயம்தான். அதனால நான் கொஞ்சம் மட்டும் முன்னேறிப்பேன், கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிறேன் அப்படின்னு இருந்தோம்னா அது புத்திசாலித்தனம் அல்ல. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா போகணும், ஒரேடியா முன்னேற வேண்டியது தானே. முன்னேறணும்னு ஆசை இருந்தா முழுசா செய்ய வேண்டியது தானே. குளிக்கணும்னு ஆசை இருக்கு, முழுசா குளிங்க. ஆமா, பூலோகத்துல நம்ம சந்தோஷமா எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட புண்ணியம் எல்லாம் குறைஞ்சுட்டே போகுதுன்னு அர்த்தம். ஆமா, கஷ்டப்படும் போது பாவம் எல்லாம் குறைஞ்சிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டம் வருதோ நம்ம பாவம் எல்லாம் குறையுது. ஆமா, ஆனா எல்லா பாவத்தையும் கஷ்டப்பட்டு போகணும்னு நினைச்சோம்னா நம்மளால அவ்வளவு கஷ்டப்பட முடியாது. கிருஷ்ணருக்கு பக்தி செய்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் நம்ம படக்கூடிய நம்மளுடைய கர்மாவெல்லாம் போக்கிட்டு சும்மா கர்மான்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுவார். சின்னதா நமக்கு ஏதாவது துன்பம் வரும். ओके, हरे कृष्ण. श्रीमद् भागवतम की जय. श्रील प्रभुपाद की जय.